ஐஸ்வர்யவான். நான் போன வாரம் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினேன். இப்ப போன வாரத்திலிருந்து 3 வாரம் பேசுவேன் சொன்னேன். ஆனால் போன வாரத்தை ரீகேப் பண்ண போறேன். ஆனா அதை திரும்ப கொஞ்சம் பேச போறேன். அப்பதான் தெளிவா இருக்கும். ஏனால் தேவன் என்னோடு பேசுவதை இன்னும் தெளிவாய் பேசுறேன். பணம் முக்கியம் இல்லை என ஒருபோதும் உங்க வாயால சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நீங்க என்னத்தை நினைக்கிறீங்க அதை பேசுவீங்க. நீங்க நினைப்பது உங்க வாழ்க்கையில் நடக்கும். எனவே உங்களுக்கு பணம் கிடைக்காது. பணம் உங்களுக்கு கிடைக்காம இருக்க காரணம் நீங்க பேசிய வார்த்தைகள். நீங்க நினைச்சு விதைச்சிங்களோ நினைக்காம விதைச்சிங்களோ விளையாட்ட விதைச்சிங்களோ அதை எடுத்துக்கும். உங்க ஆள் மனசு நீங்க சொல்றது அப்படியே எடுத்துக்கும். நீங்க சமைக்கிற நேரத்தில் அவங்க ஜன்னல் கிட்ட இருந்து அப்படியே கொச்சிக்காவை எடுத்து அப்படியே செஞ்சுட்டு இப்படி போட்டு கொஞ்சம் தண்ணியை வீசுறதுல கொச்சிக்கடை விதை அப்படியே வீசப்பட்டுக்கும். நீங்க விதைக்கோன்னு வீசல்ல, ஆனா அங்க மரமாய் இருக்கும். பணத்தை வச்சு என்ன செய்ய, அது இருந்து என்னத்தான் செய்ய. அப்படி நினைச்சனால தான் இன்றைக்கு உங்க கஷ்டம் வருது. அதை கேன்சல் பண்ண வேண்டும். அந்த வார்த்தைகளை பணம் ரொம்ப முக்கியம். போனை ரீலோட் பண்ண முக்கியம். நீ செத்தா போதைக்க முக்கியம். பணம் இருந்தா தான் உன்னைய மதிப்பாங்க. பணம் இருந்தா தான் அம்மா கூட மதிப்பாங்க. 4 பிள்ளைகள் இருந்தா எந்த பிள்ளைகிட்ட பணம் இருக்குதோ அந்த பிள்ளைக்கு தான் புதா டீ குடிச்சியான்னு கேட்பாங்க. பணம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தா பணமும் வாய் திறக்கும். பணத்துக்கு தான் மதிப்பு கூட. பணம் இருந்தா என்ன பிரயோஜனம்? சாகு வகதான பிரயோஜனம். செத்த பிறகு பணத்தை பகலவும் கொண்டு போவா. ஆமா, செத்த பிறகு பணத்தை பகலவும் கொண்டு போகலாம். பணம் இருந்தா செத்த பகலவும் கொண்டு போகலாம். எப்படி? மாத்திக்கோ. பகலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, நான் வஸ்திரம் இல்லாம வந்து நீ வஸ்திரம் கொடுத்தியான்னு. அப்பா ஐயோ கொடுக்கல. ஏன்? எனக்கே வஸ்திரம் இல்லை. ஏன்? உனக்கு பணம் இல்லை தானே. ஆனா உனக்கு பகலோகம் இல்லை. சாப்பிட இல்லாம சாப்பிட கொடுத்தியா? ஜெயில வந்து பாத்தியா? ஜெயில நான் இங்க வந்து பார்க்க நானே பிச்சை எடுக்கிறேன். ஒரு காலத்துல நான் ஜெயில கூட்டம் வச்சேன். 6000 பேர் ஜெயில கைதிகள் வந்தாங்க. எப்படி? நாங்க ஜெயில ஒரு இடத்துக்கு தகரம் வாங்கி போட்டோம். உடனே ஜெயில எங்களுக்கு பிரசங்கம் பண்ண கொடுத்தான். ஜெயில அவ்வளவு பேருக்கு பிரசங்கம் பண்ண காரணம் அந்த தகரம் வாங்கி கொடுத்தால. இந்த ஊழியர்களை செய்ய கிடைச்ச வாய்ப்பா தான். பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பணம் முக்கியம். ஜெபம் எல்லாவற்றுக்கும் பதில் அல்ல. ஜெபத்தினால் எல்லாம் செய்ய முடியாது. பைபிள் அப்படி எங்கேயும் போட்டில்ல. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட ஜெபத்தினால் முடியாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபம் பண்ணி அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலாம். ஆனா அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிப்புக்கு ஜெபம் இல்ல. ரட்சிக்கப்பட ஒரு மனிதன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடணும். ரட்சிக்கப்பட ஒரு நிபந்தனை ஒரு மனிதன் வாயினால் அறிக்கையிடணும். அதே மாதிரி ஜெபம் எல்லாம் செய்யாது. ஆனா பைபிள் சொல்லுது பிரசங்கி 10:19 விருந்து சந்தோஷத்துக்கு கண்டு செய்யப்படும். சாப்பாடு எதுக்கு செய்யப்படும்? சந்தோஷத்துக்கு. சாப்பிட்டா சந்தோஷமா சாப்பிடணும். விருந்து சந்தோஷத்துக்கு கண்டு செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ள களிப்பாக்கும். பணமோ, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பணமோ எல்லாத்துக்கும் உதவும். இங்கிலீஷ்ல போட்டுக்கு மணி ஆன்சர் எவ்ரிதிங். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். சத்தமா சொல்லுங்க. பணமோ எல்லாத்துக்கும் உதவும். எல்லாத்துக்கும். நோய் வந்தாலும் பணம் தான் உதவும். ஆட்ல பிரச்சனை வந்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போ, டாக்டர் சொல்ல ஒன்றும் செய்யலானே. ஆனா அதே இதை நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ, இன்னொருத்தன் ஆட்டை கழட்டி உனக்கு போடுவான். கிட்னி வேலை செய்யாட்டி இன்னொருத்தனை கிட்னியை போடலாம். ஆமென். வார சாவ லேட் ஆக்கலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நீதிமொழிகள் 21:14 அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியிலே பகிதானம் கோபம் என்றால் கடும் கோபத்தை தணிக்கும். பணம் முக்கியமானது. வாய்த்து சொல்லுங்க, பணம் மிக முக்கியமானது. சொல்லுங்க, பணம் எனக்கு தேவை. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு அன்னைக்கு சாப்பிட பணம் தான் போதும், அதனாலதான் எனக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய முடியாமக்கு. விளைஞ்சா ஒரு கல்யாண வீட்டுக்கு போன உனக்கு பணம் கஷ்டமாகுது. ஒரு போனை வாங்கிக்கொள்ள முடியாமக்கு. இன்னைக்கு பணம் உங்ககிட்ட இல்லாம காரணம் உங்களோட மைண்ட், சிந்தை.
நீங்க ஏழ்மையாக காண சிந்தை. உங்க சிந்தையில தப்பா நினைச்சீங்க. என்ன சிந்தை? பணம் ஒரு வாக்கு தத்தம் உண்டு. பணம் வாக்கு தத்தம் அல்ல. பணம் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்காங்க கடவுள் பணத்தை வாக்கு தத்தமா கொடுத்துக்கா, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். அது வாக்கு தத்தம் இல்ல. தேவன் எங்கேயுமே பைபிள்ல நம்மை ஆஸ்வதிப்பதாக வாக்கு பண்ணவில்லை. பணம் வாக்கு தத்தம் அல்ல, பணம் ஒரு உடன்படிக்கை. சொல்லுங்க, உடன்படிக்கை. தேவன் பணத்தை தருவதாக எங்கேயும் வாக்கு பண்ணல. பைபிள் ஒரு இடம் காட்டுங்க, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா? இல்ல, அது உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பதுக்கு இன்னொரு தமிழ் மொழி கற்பனை. பைபிள்ல வாக்கு தத்தம் இங்கே இல்ல. நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். இது உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? ரெண்டு குழுவுக்கு இடையிலே ஒரு சமரச ஒப்பந்தம். நான் உனக்கு இதை செய்கிறேன், நீ எனக்கு இதை செய்யணும். இல்ல இல்ல, எனக்கு அந்த டீல் எல்லாம், இதுக்கு இது செய்யலாம். அப்ப என்ன செய்யலாம்? இதை இப்படி செய்யலாம், இல்ல அப்படி செய்யலாம். அப்ப இப்படி செய்வோம். ரைட், நான் இதை செய்ய ரைட், ஓகே, டீல் செய்ய. நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன். நீ பணத்தை கொடுத்தால் நான் புகழ் தருவேன். நீ புகழை கொடுத்தால் பணம் தருவேன். நீ புகழ் தகாட்டி நான் பணம். நீ இதை செய், அதை தருவேன். இதுக்கு பேர் கற்பனை. இதுக்கு பேர் கற்பனை. நீ வேலை செஞ்சா நான் உனக்கு பணம் கொடுப்பேன். இது ஒரு வாக்கு தத்தம், இது ஒரு உடன்படிக்கை. பைபிள் எங்கேயும் வாக்கு பண்ணல. நான் இந்த பேசி முடிவுப்பாங்க எங்கேயும் இல்லை. பைபிள் எங்கேயா அதுக்கு இப்ப வாசிக்கலாம். பைபிள்ல இது உடன்படிக்கையா வாக்கு தத்தமா? உபாகமம் 8:14. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தருமான உன் பிதா உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமல். கடவுளை மறக்காத, கடவுளை மட்டும் மறக்காத, ஒரு நாள் மறக்காத. அடுத்த வசனம், என் சம்பாத்தியம் என் கைபாலனும் இந்த ஐஸ்வரத்தை எனக்கு சம்பாதித்த என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாம இருக்க எச்சரிக்கை. நீ தான் சம்பாதிச்சேன், உன்னாலதை முடிச்சு உன்ட பலன் நீ சொல்லாத. அப்ப எது பணத்தை தந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை என்னத்த உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாக்குது போல ஐஸ்வரத்தை சம்பாதிப்பதற்கான பலன் உனக்கு கொடுக்க உடன்படிக்கை. அதை நிறைவேற்ற நான் உடன்படிக்கை வச்சேன். நீ இதை செஞ்சா அதை நான் தருவேன். அதை நிறைவேற்றினா உனக்கு ஐஸ்வர்யம். உடன்படிக்கையை தான் நிறைவேற்றுவார். அப்பதான் உனக்கு ஐஸ்வர்யம். அது என்ன உடன்படிக்கை? ஆசீர்வாதம் என்பது உடன்படிக்கை நிறைவேற்றுவது. உபாகம் 28:1-2-3 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தார். இதை செய்தால் உடன்படிக்கை. உன் தேவனாய் கர்த்தர் பூமியில சகல ஜாதியிலும் உன்னை மேன்மை வைப்பா. இதை செய்தால். இப்ப நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணி நீரே என்னை மேன்மையாய் வைப்பேன், நீர் அதன்படி செய்வீராக. அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்வாங்க, செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். அவர் வாக்கு பண்ணல, நீ ஜெபிச்செடுக்க. இதை செஞ்சாதான் செய்வேன். ஆமாவல்ல? இதை நீங்க உடன்படிக்கை நீங்க வாக்குத்தத்தம் மாற்ற முடியாது. நீ இதை செஞ்சாதான் செய்வேன். டக்கு நீங்க கள்ளத்தனத்தில் செய்றீங்க, மாத்த முடியாது. அடுத்த வசனம் பாங்க. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அதாவது முதல் சொன்ன கற்பனை செய்யும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் இப்படி செஞ்சாதான் இது கிடைக்கும். இது செஞ்சாதான் கிடைக்கும். உடன்படிக்கை இதை செஞ்சாதான் கிடைக்கும். அந்த என்ன உடன்படிக்கை தான் முக்கியம். இன்னும் உடன்படிக்கை சொன்னா இல்ல, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து பலிக்கும். அடுத்த வசனம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு பாய். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. நீங்க ஆத்துல இருந்தாலும் குளத்துல இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்ப அந்த உடன்படிக்கையை செஞ்சீங்கன்னா. அடுத்த வசனம், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருகஜீவன் பலனும்
ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மாப்பிசக உன் தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க. இப்ப ஒரு பாஸ்டரை கூப்பிடுறாங்க ஒரு புது வீட்டுக்கு ஜெபம் பண்ண. இப்ப பாஸ்டர் வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ண, அன்பு தகப்பனே இந்த புது வீட்டுக்கு ஆட்சேபிக்கிறேன், இந்த நீ வாக்கு பண்ணீர் அல்லவா, மா போடுற பாத்திரத்தை ஆஸ்வதிப்பேன், ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு இந்த மாப்போட பாத்திரம் ஆஸ்வதிக்கப்படுமா, ஆஸ்வதிக்கப்பட மாட்டாதா? வாக்கு பண்ணகா சொல்லுங்க. இல்ல, நீங்க மாத்திட்டீங்க. அது உடன்படிக்கை, அது உடன்படிக்கை. நீங்க தப்பா மாத்துவீங்க. நீ இதை முதவசம் மட்டும் செஞ்சால் மனசுலாயோ. அடுத்த வருஷம் நீ வருகையிலும் ஆசீர்வாதப்பட்டு பாய், போகையும் வீட்டுல இருந்து வெளியே போகணும் ஜாம் பண்ண. ஆண்டவர் நீ சொன்ன நீ போகையிலும் ஆசீர்வதிப்பட்டு வா, வகையிலும் ஆசீர்வாதப்பட்டு பாடு. வாக்கு பண்ணீரே, நீ வாக்கு மாறாதவர். சொல்லி போவாங்க, சரி வராது. வாக்கு பண்ணாரா, அது என்னது? உடன்படிக்கை என்றால் என்ன? உண்டை செய்தால் செய்யும். அங்க மிஸ்டேக். அடுத்த வருஷம் உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடு. வாக்கு தத்தமா உடன்படிக்கையா? உடன்படிக்கையா வாக்கு தத்தமா? உடன்படிக்கை. ஆனா இதை வாக்கு தத்தமா நாங்க மாத்திட்டோம். அடுத்த வசனம், கர்த்தர் உன் களஞ்சியத்தில் நீ கையிட்டு செய்யும் வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது 12 போடுங்க. உன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையும் நீ கைடு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதியும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய். நீயோ உடன்படிக்கையா வாக்குத்தத்தமா? நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் நீ சொன்னீங்கப்பா, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது உடன்படிக்கை. கடவுள் வாக்குத்தத்தம் சொல்லவில்லை, உடன்படிக்கை. அடுத்த வசனம் ரொம்ப வல்லமை நினைப்பாங்க. இன்று நான் உனக்கு விதிக்க வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் சாயாமல் நான் சொல்றபடி செய்தால். அடுத்த வசனம், நான் இன்று உனக்கு விதிக்க உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கைக்கொள். உடன்படி கைக்கொள். அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை கீழாக மேல, அப்பதான் நீ மேல வருவாய். திசை. இப்ப முக்கியமான இடம், அது என்ன உடன்படிக்கை? இன்னைக்கு நீங்க இதை செஞ்சீங்க, மேல வைங்க. எப்ப நான் இந்த வசனத்தை ஃபுல்லா நினைச்சனோ, பைபிள் சொல்லுது நன்மையும் கிருபைகளை தேடி வரும். நான் சொல்ல இந்த வார்த்தையை செய்யுங்க, நீங்க பணத்தை கஷ்டப்பட தேவையில்லை. பைபிள் ஆபிரகாம் ஆசீர்வதிப்பாங்க, யாக்கோபு ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். நாம ஏழைகளால் வாழக்கூடாது, தேவ பிள்ளைகள் வசதியாக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்ய வேணும்? ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன நினைப்பாங்க? உபாகமம் 6:1 இருக்கு. இதுதான் அந்த உடன்படிக்கை. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க இன்னைக்கு படிக்கமா, நீ எங்கேயும் படிக்க மாட்டீங்க. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்க அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டைகளையும் கை கொள்ளுகிறதினால், அதை நீ கை கொண்டால் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். நல்லா இருப்பா. அடுத்த சொல்லுங்க, இதை செய்தால் நீ சுதந்திரிக்க போக தேசத்தில் கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பிக்க கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளை இதுதான் சொல்லி அடுத்தது இன்னும் சொல்லல. அவர் அடுத்த சொல்றோம், இஸ்ரவேலை நீ நன்றாக இருப்பதற்கு நீங்க நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்க, நீங்க முடுக்கு வீட்டுல இல்லாம நல்லா இருக்க, நீங்க வசதியா இருக்க, நீங்க நல்லா இருக்க வேண்டும். இந்த வசனம் ரொம்ப வல்லமையானது. தேவ பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்க கூடாது, நல்லா இருக்க வேண்டும். நீங்க நல்லா இருக்க, உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுக தேசத்தை நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகள் படி செய்ய சாவதானமாக.
திறந்து பாருங்க. என்னது அந்த கட்டளை? இஸ்ரவேலே கேள். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனை கத்து, ஒருவரே கத்த, அவரே லார்ட். இஸ்ரவேலே கேள், அவர் தான் எஜமான். எங்க வாழ்க்கையில யார் வந்தாலும் யார் போனாலும் அவர் தான் கட்டவர். அவரை விட ஒரு தலைவன் இல்லை. என் சொந்தம் பந்தம் உறவை விட அவர் தான் எனக்கு தலைவர். ஞாயிற்றுக்கிழமை கடவுளை விட வேற யாரும் இல்லை. அவர் தான் எனக்கு, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு முக்கியம். அவரை அல்லாமல் வேறு யாரும் இல்லை. அவரை வைக்கிற இடத்துல வை. வியாதி வரலாம், நோய் வரலாம், பிரச்சனை வை. இதுதான் கட்டளை. அது மட்டும் இல்ல, சரியா கட்டளை சொல்லுறாய். நல்லா கவனிங்க. 7 நாள் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். அடுத்த வசனம் பாரு. நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க. இன்னொருத்தரம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சக, இதை எத்தனை தடவை சொல்லணும்? அடுத்த வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுக இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கிறது. மனப்பாடம் செய். சொல்லுங்க, மனப்பாடம் செய். மனப்பாடம் செய்யுங்க. அடுத்த கிழமை மனதில் இருக்கணும். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. மனப்பாடமா? இதை மனப்பாடம் செய். அடுத்த வசனம் பாங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போத்து நீ வீட்டில் உட்கார போது சொல்லு. அடுத்தது, நீ நடக்கிற நேரத்தில் சொல்லு. 2 உட்கார்ந்து சொல்லு, 2 நடக்கன்னு சொல்லு. 3 நீ தூங்க முதல்ல அப்படி இருந்து சொல்லு, மூச்சு அடுத்து சொல்லு, நீ தான் கத்து. அப்பதான் உனக்கு தெரியும் கடவுளை தவிர யாரும் இல்ல. இன்னைக்கு ஒரு சாவு வீடு நான் போக மாட்டேன், அவர் தான் முக்கியம். கடவுளை ஃபர்ஸ்ட் வை. கடவுளை முதலாவது வை, மத்தெல்லாம் ஆர்டரா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம். பைபிள் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்கணும். நீ படுக்கும் பொழுதும், நீ அப்போ வழி நடக்கும் போதும், நீ படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்துக்கும் பொழுது அவைகளை குறித்து பேசு. அதே சொல்லு. அது மட்டும் இல்ல, அவைகளை உன் கையில் மேல் அடையாளம் நீ ஹேண்ட்போன்ல வச்சுக்கோ, ஹேண்ட்போன்ல வச்சுக்கோ. அடுத்தது, அவைகள் உன் கண்களுக்கு வீட்டுல நீ தூங்க இடத்துல வச்சுக்கோ. அவைகள் உன் வீட்டு நிலையிலும் உன் வாசல் எழுதுவாயாக. எல்லா இடம் எழுது. அதுக்கடுத்து சொல்றாங்க, நீ உன் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவன் ஆகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கும் பண்ணும் போது நீ நல்லா கவனிக்க. என்ன ஆஸ்வதிக்கிற இப்படி செஞ்சா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களை நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாத நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களை நிரம்பிய வீட்டை தகவக வீடுகளை தகவக. சொல்லுங்க, வீட்டை தகவ வீடுகளை தகவக. எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும். அந்த ஜெபம் சரியா பிள்ளையா? கர்த்தர் பல வீடுகளை தகவ, பல வீடுகளை தகவ. 4 வீடு என்ன செய்ய பாஸ்டர்? அப்படி கேட்காது. உனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் தகவ, நீ அதை வாடகை கொடுத்து நீ வாழ்வாய். பல வீடுகளை தருவா. இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் அப்படி நிறைய வீடுகளை தருவா. சில நடிகர்கள் சில ஆக்கள் எத்தனோ வாகனங்கள் வச்சிருக்காங்க, எத்தனோ கிக்கடமாக எத்தனோ வாகனம் வச்சிருக்காங்க. ஆபிரகாமுக்கு எத்தனோ ஒட்டகம் இருந்துச்சான். அந்த கிழவனுக்கு ஒரு ஒட்டகம் போகும் தானே, அவனுக்கு ஏன் எத்தனை ஒட்டகம்? அவனை போய் கத்த நண்பன்னு சொன்னாரு தானே, ஏன் ஓட்டாண்டியா வாழ்கா? பொண்ணு பார்க்க போகணுத்துல 10 ஒட்டகம் தேவையா ஒரு பொம்பளை எடுக்க? ஏன் இப்படியெல்லாம் வாழ்றீங்க? ரொம்ப பக்திவானா ஓட்டாண்டியா கிடைக்காத. கடவுளோட கண்ணு திறப்பா. வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்ட துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளை அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும்
நீ அடிமைப்பட்ட வீடாகி எகிப்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவா, அதை மறக்காத. அவர்தான் உனக்கு முக்கியம், அவர்தான் முக்கியம். கைகளை தட்டி தேவனை மேம்படுத்துக. இது முக்கியமானது, சொல்லுங்க, முக்கியமானது. இப்ப இந்த முழு பைபிள்ல எத்தனோ கற்பனை இருக்கு. இதுல எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொன்னா ஒரு கற்பனை வரும், 2 கற்பனை வரும். அதுல பிரதான கற்பனை, இந்த 2 தான் கற்பனை. 2 கற்பனை வரும். அந்த 2ல பிரதான கற்பனை என்ன பார்த்தா, இயேசு இடத்துல வந்து கேட்காங்க, மார்க்கு 12:28. இந்த முழு பைபிளே சுருக்கி 2 கற்பனை வரும். அதுல 28. வேதப்பாரல் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்றதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். இந்த பைபிள்ல பிரதான கற்பனை என்ன? இயேசு என்ன சொன்னார்? அடுத்த வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே. அதுல 2வது ஒண்ணுக்கு ஆனா பிரதான கட்டளை தான். இந்த இடத்துல ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துட்டு, முழு மனதோடு வந்துட்டு. அது ஏன்னு நாங்க பார்க்கலாம். ஆனா இதுதான் பிரதான கட்டளை. ஆமே, இது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும். இப்படி செய்தால் உங்க வாழ்க்கை மிக வெற்றியா இருக்கும். ஆமென். இப்ப எங்க கேள்வி, எப்படி பாஸ்டர் என் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, மீதி முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு காட்டுது? அது சொன்னா போதாது, அது செய்யணும். முதலாவது, முழு இருதயத்தோடு அன்பு காட்டுவது எப்படி? பணம் இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. பணம் இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. பைபிள்ல பார்க்கலாம். முதலாவது, இது போன கிழமை பேசினேன், நீங்க வராதவங்க டக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நான் அடுத்த போய் டக்குன்னு போவேன். பணம் இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. லூக்கா 12:34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குது. உங்க இருதயம் எங்கே இருக்குது? உங்க பொக்கிஷம் எங்க? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உன் முழு இருதயத்தோடு ஆண்டவர் தேடணும். உங்க இருதயம் எங்க கூட ஆண்டவர் கிட்ட. உதாரணமா, இது ஆண்டவர், இது இருதயம், இது நீங்க, இது நீங்க. சரிதா? நீங்க இப்ப நீங்க இங்க இருக்கீங்க. இது என்னது? இது என்னது? இருதயம். இது என்னது? ஆண்டவர். இது நீங்க. சரிதானே? இப்ப இருதயம். இப்ப உங்களுக்கு பணம் வருது. இப்ப உங்களுக்கு நல்ல கவனிங்க, 1 லட்சம் பணம் வந்துட்டு, வசனத்தை வாசி போடுங்க. உங்க பொக்கிஷம் இங்க வந்துட்டு, இப்ப உங்க இருதயம் எங்க வரும்? இங்க வரும். இருதயம் இங்க வந்து, உங்க பொக்கிஷம் இங்க வந்தோம், உங்க இருதயம் இங்க இருதயம். இப்ப இருதயம் எங்க இருக்கணும்? ஆண்டவர். உங்க இருதயம் ஃபுல்லா அங்க வந்துக்கணும், இங்க. இப்ப உங்க வீட்டுல இப்ப 20 கோடி பணம் இருக்கு. 20 கோடி பணத்தை வச்சு நீங்க வந்தீங்க. நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுடைய இங்க இருதயம் எங்க இருக்குமா? சொல்லுங்களேன். வீட்டுல தான் கிடைக்கும். புத்தம் புது கார் கொண்டு வச்சிருக்கீங்க, வச்ச இடத்துல பக்கத்துல இன்னொரு கார் கிட்ட வச்சிருக்கான், கதவை திறந்தா பட்டுக்க மாதிரி. உங்க மனசு இங்க இருக்குமா? அங்கதான் இருக்கும். அப்ப உங்க பணம் அங்க இருக்கும். இந்த வசனங்கள் தக டைம் போதாது, வீட்டுல போய் வாங்க. போன கிழமை போட்டிருந்தேன். பைபிளுக்கு எல்லா இலக்கமும் 10ல இருக்கு. எல்லா இலக்கம் எத்தனை இருக்குல்ல? 10ல. 10 என்ன தெரிஞ்சா 10,000 கோடி என்னலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரிதா? அப்ப எல்லாம் 10 தான். 20க்கு பிறகு எத்தனை? 21 21 22 30 30க்கு பிறகு 31.
31, 40, 41 எல்லாம் 10, எல்லாம் 10குள்ளதாக்கு. உங்க நம்பர் என்ன கேட்பான் தானே? ஏன் எல்லாம் 10குள்ளதாக்கு? அப்ப பைபிள் என்ன சொன்னா, தசம பாகம். நமக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதுல 10%. இப்ப எனக்கு 1 லட்சம் வந்துட்டு, 1 லட்சம் வந்தோன்னு 1 லட்சத்தின் முழுமை எது? 10. இந்த 10 எடுத்து நான் இங்க போட்டோன்னு, இந்த 10 எடுத்து இங்க வச்சோன்னு, கடவுளுக்கு கொடுத்தோன்னு என் முழுமை இங்க வந்துட்டு, என் பொக்கிஷம் இங்க வந்தோன்னு என் இருதயம் இங்க வந்துடும். அப்ப என் முழு இருதயம் இங்க போயிட்டு. அப்ப பணம் எங்க இருக்கும்? இருதயம் எங்க இருக்கும்? பணம் இருக்க இடத்துல. இப்ப நான் பணத்தை போட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு 10,000 வருது. சம்பளம் எனக்கு 1 லட்சம் வச்சு, நாளைக்கு 10,000 வந்தோன்னா நான் இப்ப இதுல 1000 கொடுக்கலன்னா என் முழு இருதயம் போகல. நான் என்ன பண்றேன்? இதுல 1000 எடுத்து அங்க கொடுக்கிறேன். 1000 கொடுத்தோன்னா என் முழு இருதயம் போகுது. என் பணம் வர வர நான் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது பைபிள் தான் சொல்லுது, பொக்கிஷம் எங்கேயோ அங்க இருதயம். அனனியா சாப்பிடால் தன்னுடைய பணத்தின் கிரியத்தில் ஒரு பங்கு வஞ்சனை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய வீட்டை 10 கோடிக்கு வித்துட்டு 9 கோடி கொடுத்துட்டு 1 கோடி ஒளிச்சு வச்சாங்க. 9 கோடி கொடுத்தாங்க தானே. நமக்கு 2 கோடி கொடுத்தாலும் அவன பேரை கொடுத்து இந்த சிஸ்டரை தெரியுமான்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் கிட்ட அது கேன்சர். உங்க வாழ்க்கையில பண ஆசீர்வாதம் அது ஒரு கண்டிஷன், அது ஒரு உடன்படிக்கை. நீங்க இதை செய்யாம என்னதான் சோத்திரம் சொன்னாலும் உங்க வாழ்க்கை வெற்றி அளிக்காது. நீங்க எத்தனை பேருக்கு மண்டே கொடுத்தாலும் உங்க கொண்டதான் இல்லாம போகும். உங்க வாழ்க்கை வெற்றி ஆகாது. என் வாழ்க்கையில என்ன பணம் வந்தாலும், நான் இப்ப பெரிய பிசினஸ் ஒன்று கை வச்சுக்க, அது பல கோடி. அது வந்தால் நான் ஆண்டுக்கு சொல்லிக்க 100ல் 10 தான் எடுப்பேன், 90 உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா பைபிள் முகப்படி 10 தான் கொடுக்கணும். எனவே நான் 10 முதல்ல கொடுத்துட்டு மீதி 80 கொடுப்பேன். ஏன்னா அந்த 10 தான் பைபிள் படி முழுமை. நான் முழுமையை கொடுத்துருவேன். ஆண்டவர் சொல்ல முழு இருதயத்தோடு. இன்னைக்கு நிறைய பேர் முழுசா கொடுக்க மாட்டாங்க. சில ஃபாதரோட பாட்டுக்கு முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறேன் நின்று கொண்டு படிப்பாங்க. முழந்தால் படிட்டு முழுவதும் கொடுப்பேன். படிக்கிறது நின்று கொண்டு, ஆனா முழங்கால் படிட்டு கொடுக்க போய் நாளைக்கு எனக்கு 5000 கிடைக்குது, எவ்வளவு கொடுக்கணும்? நீ சோத்திரம் சொல்லு, சரி வராது. உங்க சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் சில்லறை கடை வச்சுக்க, நான் எப்படி கணக்கு பார்க்க, லாபம் எப்படி பார்க்க பாஸ்டர்? நான் சொன்ன ரொம்ப சிம்பிள், உனக்கு தான். நீ என்னதான் வச்சிரு, தோசை கடை வச்சிரு, பிரச்சனை இல்லை. உன் வீட்டு செலவுக்கு நீ எவ்வளவு எடுக்கிறியோ அதுல நீ தசமா கொடு. வீட்டு செலவுக்கு நீ எவ்வளவு எடுக்கிறியோ அதுல நீ தசம் பார்த்து கொடு. உனக்கு வாரதெல்லாம் அதோட முழுமை, அதுதான் உன் சொத்து. அது நீ ஆண்டவர் கொடுக்கணும். ஆபிரகாம் தனக்கு கிடைச்ச எல்லாத்துலயும் தசமா கொடுத்தான். அதுதான் ஆசீர்வாதம். கைகளை தட்டி மேம்படுத்துங்க. ஆமென். இதனால் எங்க முழு இதயத்தை கொடுத்துடும். ஆமென். நம்பர் 1 படிச்சிட்டீங்களா? இதை விட நீ என்ன உபவாச ஜெபம், யாருடைய கூட்டத்துக்கு வந்து எந்த இலங்கையில எந்த பெரிய ஊழியக்காரனோ வெளிநாடு ஊழியக்காரர்கள் போனாலும் உன் வாழ்க்கையில வெற்றி இல்லை. இதுதான் மந்திரம். இந்த சர்ச்சில் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ஆமென். 2வது, நீ உன் முழு இருதயத்தோடு. 2வது முழு ஆத்துமாவோடு. முதலாவது பணம் இருதயம் சம்பந்தப்பட்டது. 2வது பணம் புத்திசாலித்தனத்துக்கு உட்பட்டது. மணி இஸ் சப்ஜெக்ட் டு இன்டெலிஜென்ட். அது ஆத்துமாக்கு சம்பந்தப்பட்டது. 2 பேர் வாங்கிக்கலாம் தம்பிமா, 2 பேர், யாராவது 2 பேர் டக்குனு வா சீக்கிரம். என்னைக்கு என்ன 2 யோவான் 1:2.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும், சத்தமா சொல்ல, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். I pray. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துக்க ஜெபம் பண்ணு. பாஸ் நீங்க தான் சொன்னீங்க ஜெபம் பண்ணி சுகமாக்க முடியாது, எல்லாத்தையும் வாழ முடியாது. இல்ல இல்ல இல்ல, அப்படி முடியாது. ஏன்னா பைபிளுக்கு ஆத்மா வாழ்வது போல கண்டிஷன். முதலாவது நீ உன் முழு இதயத்தோடு, இரண்டாவது நீ உன் முழு ஆத்மாவோடு. இப்ப கவனிங்க, பைபிள் சொல்லுது நீ எல்லாவற்றும் சுகமாய் வாழ்ந்து இருக்க முடியும். மனிதனுக்கு 3 பகுதி உண்டு: ஆவி, ஆத்மா, சகம். சகத்தில் 5 புலன்கள் உண்டு. அது அடுத்த கிழமை. இப்ப பார்க்க போறோம் ஆத்மா. ஆத்மால 3 பகுதி உண்டு: புத்தி, சித்தம், உணர்வு. அதான் மனம். புத்தி இருக்கு எங்கன்னா, புத்தி இந்த ஆத்மால இருக்கு. புத்தி இன்டெலிஜென்ட். இந்த புத்தி கூர்மை, அறிவு, உணர்வு, சித்தம், விருப்பம், இது ஆத்மால இருக்கு. ரைட்? அப்ப பைபிள் சொல்லுது முழு ஆத்மாவோடு நீ ஆண்டவரை நேசிக்கணும். அப்ப இந்த பைபிள் சொல்லுது ஆத்மால என்ன இருக்குன்னா புத்தி இருக்கு. நாம கணிந்து கணிந்து இவ கணிந்து கணிந்து முன்னேற வேண்டும், கணிந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கணிந்து பணக்காரனாக வேண்டும். ரைட்? கணிந்து பணக்காரன். கணிதுர ஆத்மா. சரியா? கணிதுர ஆத்மா. கணிதுர ஆத்மா சொன்னா புத்தி, படிப்பு, ஞானம், இன்டெலிஜென்ட். இப்ப கணிந்து முன்னுக்கு வரணும். ஓ, கணிதுக்கு முன்னுக்கு வர முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா பின்னுக்கு போ. இது முன்னுக்கு வந்தா தான் இது முன்னுக்கு வரலாம். விளங்குச்சா? இது என்னது? ஆத்துமா. சத்தமா பேசுங்க. ஆத்துமான என்ன? புத்தி. இவட புத்தி முன்னுக்கு வந்தா தான் முன்னுக்கு வரும். இவர் எந்த அளவு வருவாரோ அந்த அளவு தான் வருவார். இவர் பின்னுக்கு போனா இவர் பின்னுக்கு. இப்ப நான் ஒரு காரியம் படிக்கிறேன், நான் படிக்க படிக்க இப்ப என் சபை முன்னுக்கு வருது. இல்லைங்களா? உன் படிப்பு எவ்வளவோ அந்த அளவு தான் உன் வாழ்க்கை. உன் படிப்பை மிஞ்சி நீ வாழ முடியாது. படிப்புடைய அளவுக்கு தான் உனக்கு பணம். எனவேதான் ஏழைகள் வீடுகள்ல டிவி ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் தான் பணக்கார வீட்டுல லைப்ரரி ரொம்ப பெருசா இருக்கு. ஏழை வீட்டுல நிறைய டிவி இருக்கு, பணக்கார வீட்டுல நிறைய லைப்ரரி புத்தகம் இருக்கு. அதனால தான் நான் டிவி பார்க்கறது இல்லை, நான் நாடகம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதுல எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. கடைசியில் ஓடி வந்து பொடிய ரோஜா பூவை கொடுப்பான், அதோட தொடர்னு வைக்குவான். இது மண்டே பிச்சு கொண்டு இருக்கும். எடுப்பானா எடுக்க மாட்டாளா, அவ எடுப்பாளா எடுக்க மாட்டாளா, நாளைக்கு மட்டும் இருப்பான். அது போடும் போது இப்படி நிப்பாட்டின இப்ப பேச்சுவார்த்தை பக்கத்து வீடோட, அவன் நாளைக்கு அவன் எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கலாம், அவன் இவ்வளவு செஞ்சுட்டான் தானே. இவ கொடுப்பானா எடுப்பானா தான் யோசிப்பான். நான் அப்படி இல்லை. எனக்கு எத்தனை பேர் நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நான் பார்த்து கொண்டு இருப்பேன். நாங்க எப்படி எடுக்கன்னு தான் பார்ப்போமே தவிர அங்க கொடுக்க படம் பார்க்க மாட்டேன். இதுதான் வேர்ல்டு ராஜமணி. வாழ்க்கையில வாழ்க்கை படி, வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம். படிப்பு, ரெண்டாவது தான் லவ். நீ படிக்கல, நீ முடுக்குதான். படிச்சாதான் வாழ்க்கையில பெருசு. சர்ச்சில் படிச்சவங்க மேல இருக்காங்க. நீ டிகிரி எடுக்காட்டி 30,000 சம்பளத்துல ஸ்டார்ட் பண்ணுவாய். நீ டிகிரி எடுத்தா 3 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணுவாய். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, படிப்புல கவனம் வை. லவ் எப்ப வேணாலும் படிப்பு செய்யலாம், ஆனா படிக்க காலத்தை விட்டுறாத. நான் பாஸ்டர் வயசாயிடு பரவாயில்ல, எப்படி நல்லா சமைக்கலான்னு படிக்காத ரோட்ல ஜூஸ் போட்டு கொண்டிருக்காங்க. இப்ப கூட தப்பு இல்ல, ஜூஸ் போடுங்க. நீ எப்படி ஜூஸ் நல்லா போடலான்னு படி.
பாஸ்டர் வால்டர், நான் கூட என் சபையை எப்படி முன்னுக்கு கொண்டு போல இன்னும் படிக்கிறேன். பாஸ்டர், இந்த சபைக்கு இப்ப நீங்க படிச்சு பணம் காண முடியும். ஜனதை கூட்டுவேன், அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன், கையை நீட்டுவேன், உட்காந்து நாட்கள் ஒருத்தனை உட்கார வைப்பேன். கூட்டம் வரும், பணம் சும்மா வரும். மேல வரப்பாரு, படிப்பு தான் முக்கியம். எங்க ஸ்டாஃபுக்கு சொன்னேன், 50,000 60,000 70,000 சம்பளம் இருக்க. நாளைக்கு ஒரு ஆள் உள்ள வந்தா நீ 10 வருஷம் இருந்து 70,000 சம்பளம் எடுக்கா. அவன் நாளைக்கு வந்தவன் சின்னவனாக்கலாம் 5 லட்சம் சம்பளம் எடுப்பான். நேத்து வந்தவன் 5 லட்சம் இல்ல. வருஷம் இல்ல பிரச்சனை, வயசுல பிரச்சனை, படிப்பு. உங்க புத்தியை விட உங்க பணத்துக்கு முன்னுக்கு போக முடியாது. பணம் சொல்றது ஸ்பிரிச்சுவல் அல்ல, அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. உங்க ஆத்மாவை கட்டி எழுப்ப வேணும். உங்க ஆத்மா எந்த அளவுக்கு முன்னோக்கி செயல்படுதோ அந்த அளவுக்கு பணம் செயல்படும். நிறைய படிங்க. வறுமையில் இருக்க காரணம் முட்டாள்கள். முட்டாளாக்கான தான் ஏழ்மையாக்குங்க. உங்க படிப்பு உங்களை தூக்கும். பக்கத்தால தட்டி சொல்லுங்க, நீ முட்டாளாக்கான தான் ஏழையாக்கான. உங்க பத்தி சொன்னாங்க, இன்னைக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சேன் என் பொண்டாட்டிக்கு இப்படி தட்டி சொல்றதுக்குன்னு. சொல்லிக்கோ. சர்ச்சில் நான் பணத்தை பத்தி பேசாட்டி நீங்க ஏழையா தான் இருப்பீங்க. பணத்தை பத்தி பேசாடி தப்பு. பைபிள்ல ஞானஸ்தானத்தை விட பணத்தை பத்தி தான் பேசுது. திரு விட அதிகமா பைபிள் பணத்தை பத்தி தான் பேசுது. எந்த பாடசாலையும் பணத்தை பத்தி பேச மாட்டாங்க. பரிசுத்த வேதம் சொல்லுது, இன்னைக்கு மற்றவங்க பணத்தை சம்பாதிக்காகன்னு அவங்க மற்றவங்க பார்க்காதது அவங்க பார்க்காங்க. மற்றவன் பணத்தை சம்பாதிக்கான அவன் மற்றவன் பார்க்காத பார்க்கான். அறிவு, வாழ்க்கையில் அறிவு முக்கியம். முட்டாள் சாலமன் சொல்லலாம், தகப்பன் எவ்வளவு ஞானமா பணத்தை சேர்க்கான், ஆனா அந்த மகன் முட்டாள எல்லாத்தையும் செலவு செய்வான். முட்டாள் வீணாக்கிடுவான். நீ ஞானமாக்கணும். நான் நல்ல ஆவியில நல்ல சோத்திரம் சொல்லுவேன் சொல்லி நீ பணக்கான மாட்டா. நீ ஞானமானாக்கணும். சாலமனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்? ஞானத்தான். அதுதான் அவன் உடுத்த மாதிரி யாரும் உடுக்கல, அவனை மாதிரி யாரும் வாழல. அவ்வளவு பெரிய பணக்கானதான். படிங்க. மக்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறத வெறுத்து விடுங்க. உங்க வாழ்க்கையை நல்லா கொண்டு வாங்க. அப்பதான் உங்க பரம்பரையில நீங்க தான் நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆகப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவா, உங்க வாழ்க்கையை மேல கொண்டு வருவாங்க.